அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு சிறிய டெஸ்ட் வைத்து அதன் மூலம் உங்களுக்கு பரிசு தரப்போகிறேன். இந்த வீடியோவில் 100 கேள்வி பதில்கள் கேட்கப்படும். என்னோட சேனல்லையும் கேள்வி பதில்கள் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த அனைத்து கேள்வி பதில்களில் இருந்தும் உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்படும். 4 நாட்கள் கழித்து 10 கேள்விகளையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதற்கான கரெக்டான டைம் என்னென்னா, வியாழக்கிழமை நைட் ஷார்ப்பாக 10 மணிக்கு உங்கள் கேள்விக்கான வீடியோ வந்துடும். நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணினாலும் அவர்கள் அனைவர் பெயர்களையும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து 3 பேருக்கு பரிசுகள் வழங்கப்படும். இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ்விற்காக இன்னும் நாம் நிறைய தெரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க நாம் கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, ஹிஜ்ரி ஆண்டின் 9வது மாதம் எது? ஆன்சர் ரமலான். இரண்டாவது கேள்வி, குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியின் நன்மை கிடைக்கும் சூரா எது? ஆன்சர் சூரா இக்லாஸ். மூன்றாவது, சொர்க்கத்தில் இளைஞர்களின் தலைவர்கள் யார்? ஆன்சர் ஹசன் ஹுசைன். நான்காவது, எதிர்கால சந்ததியினருக்கு அத்தாட்சியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளவற்றில் 2ஐ கூறுக. ஆன்சர் ஃபிரௌனின் உடல், நூஹ் நபியின் கப்பல். ஐந்தாவது, சூர் ஊதப்படும் மலக்கு யார்? ஆன்சர் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது, நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் உள்ளது? ஆன்சர் 6 சூறாக்கள். ஏழாவது, குர்ஆனில் இறைவனின் திருநாமங்களாக எத்தனை பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 99 பெயர்கள். எட்டாவது, காஃபிர்களுக்கு உதாரணமாக இறைவன் தன் திருமறையில் கூறும் 2 பெண்மணிகள் யார்? ஆன்சர் நூஹ் நபியின் மனைவி, லூத் நபியின் மனைவி. தொழாதவர்க்காக இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக கூறும் நரகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஜஹர் என்ற நரகம். 10வது, நாம் மரணம் அடையும் நேரத்தில் இந்த 3 விஷயங்களை பார்க்காமல் கேட்காமல் மரணம் அடைய மாட்டோம். அது என்னென்ன? ஆன்சர் அனைத்து மலக்குமார்களையும் பார்ப்போம், நம்முடைய உயிரை நாமே பார்ப்போம், அல்லாஹ்வுடைய குரலை கேட்போம். 11, நாம் இறந்ததற்கு பிறகு கபரில் கேட்கப்படும் கேள்விகள் எத்தனை? அது என்னென்ன? ஆன்சர் உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய நபி யார்? 12, இரவு பகல் இவ்விரண்டில் முதலில் படைக்கப்பட்டது எது? ஆன்சர் இரவு. 13, காஃபாவை கிப்லாவாக வைத்து தொழுத முதல் தொழுகை எது? ஆன்சர் அசர் தொழுகை. 14, 5 வேளை தொழுகையில் முதலில் கடமையாக்கப்பட்ட தொழுகை எது? ஆன்சர் ஃபஜர் தொழுகை. 15, உலகில் முதலில் பாங்கு சொன்ன நபி யார்? ஆன்சர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. 16, முதலில் நோன்பு நோற்றவர் யார்? ஆன்சர் ஆதம் நபி. 17, உலகில் முதலில் படைக்கப்பட்ட மரம் எது?
ஆன்சர் பேரித்த மரம். 18. பாட்டனார் இறக்கும்போது நபி அவர்களின் வயது என்ன? ஆன்சர் 8. 19. இஸ்லாத்தில் முதலில் நடந்த போர் எது? ஆன்சர் பத்ரு போர். 20. திருக்குர்ஆனில் இறங்கிய முதல் வசனம் எது? ஆன்சர் இக்ரா பிஸ்மி ரப்பியக்கல்லதி ஹலக். 21. நோன்பு நோற்பது எந்த வயது முதல் கடமை? ஆன்சர் வயது வரம்பில்லை. 22. முகமது நபி அவர்களுக்கு எத்தனை வயதில் நபி பட்டம் கிடைத்தது? ஆன்சர் 40வது வயதில். 23. எந்த பறவை பேசியதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்? ஆன்சர் ஹூத் ஹூத் பறவை. 24. இஸ்லாத்திற்காக முதலில் உயிர் தியாகம் செய்த பெண்மணி யார்? ஆன்சர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. 25. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த போது அவர்கள் கன்னி பெண்ணா விதவையா? ஆன்சர் விதவையாக இருந்தார்கள். 26. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைய காலத்தில் இருந்த பட்டப்பெயர் என்ன? ஆன்சர் தாஹிரா, பரிசுத்தமானவள். 27. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் குழந்தைகளின் பெயர்கள் என்ன? ஆன்சர் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 28. சொர்க்கவாசிகள் உண்ணும் முதல் உணவு எது? ஆன்சர் மீனின் ஈரல் பகுதி. 29. அல்லாஹ் பூமியை எத்தனை நாட்களில் படைத்தான்? ஆன்சர் 2 நாட்களில். 30. திருடர்களில் மிகவும் மோசமான திருடர்கள் யார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆன்சர் ருக்கூவையும் சுஜூதையும் முழுமையாக செய்யாதவர்கள். 31. கந்தக் யுத்தம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. 32. இரண்டாவது புனித நகரம் எது? ஆன்சர் மதினா. 33. தொழுகையில் ஒவ்வொரு ரகாத்திலும் எந்த சூரா ஓதுவது கட்டாயம்? ஆன்சர் சூரா ஃபாத்திஹா. 34. சித்ரத் அல் முன்தஹா என்றால் என்ன? ஆன்சர் இலந்தை மரம். 35. ஹலால் என்றால் என்ன? ஆன்சர் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டவை. 36. ஹராம் என்றால் என்ன? ஆன்சர் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவை. 37. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 38. குர்ஆன் என்பதற்கு பொருள் என்ன? ஆன்சர் ஓதுவது. 39. எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டது?
ஆன்சர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 40. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவிமார்களில் அதிகம் நேசித்த மனைவி யார்? ஆன்சர் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. 41. எந்த வீட்டில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள்? ஆன்சர் உருவப்படம் நாய். 42. ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமலும் அழாமலும் பிறந்த குழந்தைகள் யார்? ஆன்சர் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈஷா அலைஹிஸ்ஸலாம். 43. எந்த நபி தோழரை கஃனிட முழுமையான ஆடை இருக்கவில்லை? ஆன்சர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. 44. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் எத்தனையாவது வயதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள்? ஆன்சர் 18 வயதில். 45. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நகரை புனிதமானது என்று அறிவித்தார்கள்? ஆன்சர் மக்கா. 46. எந்த சூறாவை 10 தடவை ஓதினால் அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு வீட்டை கட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆன்சர் சூரா இக்லாஸ். 47. மூசா நபிக்கு அல்லாஹ் காட்சி தர வந்த மலை எது? ஆன்சர் தூர் மலை. 48. சமூத் மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? ஆன்சர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். 49. சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே என்ன இருக்கும்? ஆன்சர் தடுப்புச்சுவர். 50. ஒரு பெண் தன் கணவரிடம் தலாக் கேட்டால் அந்த பெண் எத்தனை காலம் இத்தா இருக்க வேண்டும்? ஆன்சர் 3 மாதமும் 10 நாட்களும். 51. தலாக் என்றால் என்ன? ஆன்சர் விவாகரத்து. 52. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நாம் எப்பொழுது கூற வேண்டும்? ஆன்சர் ஏதேனும் துன்பம் ஏற்படும்போது. 53. கபரில் கேள்வி கேட்கும் மலக்குகள் பெயர் என்ன? ஆன்சர் முன்கர் நக்கீர். 54. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ் செய்தார்கள்? ஆன்சர் ஒரு ஹஜ். 55. சில வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்ட நபி யார்? ஆன்சர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 56. நோன்பு எதிலிருந்து காக்கும் கேடயமாகும்? ஆன்சர் பாவத்திலிருந்து. 58. மலக்குகளை பார்த்தால் சப்தமிடும் உயிரினம் எது? ஆன்சர் சேவல். 59. இமாம் மஹதி அவர்கள் யாருடைய சந்ததியில் உள்ளவர்? ஆன்சர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 60. நமது வலது புறமும் இடது புறமும் இருக்கும் மலக்குமார்களின் பெயர் என்ன? ஆன்சர் கிராமன் காத்திபின். 61. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் செல்லும்போது எந்த திசையை நோக்கி தொழுபவர்களாக இருந்தார்கள்?
ஆன்சர் வாகனம் செல்லும் திசையை நோக்கி. 62. எந்த ஷஹாபி அதிகமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள்? ஆன்சர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 63. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் கஃன் மட்டும் அணிந்து ஜனாசா தொழுகை நடத்தப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 64. எந்த ஷஹாபி 14 வயதில் உஹது போரில் கலந்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அனுமதி கேட்டார்கள்? ஆன்சர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 65. திருக்குர்ஆன் எந்த மாதம் இறங்கியது என்று அல்லாஹ் எந்த சூறாவில் சொல்லி காட்டுகிறான்? ஆன்சர் சூரா அல் பக்ரா. 66. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என பெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் பாட்டனார் அப்துல் முத்தலிஃப். 67. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் இருந்த சிலைகளில் எத்தனை சிலைகளின் பெயரை அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான்? ஆன்சர் 5. 68. அல்லாஹ்வினால் பெயரிடப்பட்ட நபியின் பெயர் என்ன? ஆன்சர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 69. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? ஆன்சர் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம். 70. ஜின்கள் கட்டிய பள்ளிவாசலின் பெயர் என்ன? ஆன்சர் மஸ்ஜிதுல் அக்ஸா. 71. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் இரவின் போது எந்த வாகனத்தில் சென்றார்கள்? ஆன்சர் ஃபுராக் வாகனம். 72. அல்லாஹ் ஹலாலாக்கிய எந்த விஷயத்தை அல்லாஹ்வே விரும்ப மாட்டான்? ஆன்சர் தலாக். 73. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அவர்களின் கடைசி வார்த்தை என்ன? ஆன்சர் அல்லாஹ் போதுமானவன். 74. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் யாரை அடக்கம் செய்வதற்காக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 75. ஜஹர் என்ற நரகத்திற்கு எத்தனை காவலாளிகள் உள்ளன? ஆன்சர் 19 காவலாளிகள். 76. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை போதிக்க நபி தோழர்களோடு ஒன்று கூடிய இடம் எது? ஆன்சர் தாருல் அர்கம். 77. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களில் அவர்களை கைத்தாங்கலாக அழைத்துச் சென்ற இரு நபி தோழர்கள் யார்? ஆன்சர் ஃபலுலுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. 78. முதலாக இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஆண் யார்? ஆன்சர் ஹஸ்ரத் அமார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. 79. எதனை இந்த குர்ஆன் பிரித்து அறிவிக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான்? ஆன்சர் சத்தியம் அசத்தியம். 80. அல்லாஹ்வின் பெயரான துல் ஜலாலி வல் இக்ராம் என்பதின் பொருள் என்ன?
ஆன்சர் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன். 81. எந்த காரணத்திற்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆன்சர் செல்வத்திற்காக, அழகிற்காக, அந்தஸ்திற்காக, மார்க்க நல்லொழுக்கத்திற்காக. 82. எவருடைய பெற்றோருக்கு கியாமத் நாளில் கிரீடம் சூட்டப்படும்? ஆன்சர் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்களின் பெற்றோருக்கு. 83. உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகிறது என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்? ஆன்சர் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. 84. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு முறை நாய் இருந்ததால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை நாட்கள் நாயகத்தை பார்க்காமல் இருந்தார்கள்? ஆன்சர் 3 நாட்கள். 85. நாம் எந்த செயலை செய்தால் ஷைத்தான் விலகிச் சென்று அழுவான்? ஆன்சர் சஜ்தா செய்யும்போது. 86. பெருநாள் தொழுகைக்கு எப்போது பாங்கும் இகாமத்தும் சொல்லப்படும்? ஆன்சர் பெருநாள் தொழுகைக்கு பாங்கும் இகாமத்தும் கிடையாது. 87. ஒரு பெண்ணின் மீது வீண் பழி சுமத்தியவருக்கு எத்தனை கசையடி கொடுக்க வேண்டும்? ஆன்சர் 100 கசையடி. 88. தாவூத் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த தொழில் என்ன? ஆன்சர் கவச ஆடை செய்யும் தொழில். 89. எது பெண்களுக்கு சிறந்த ஜிஹாத் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்? ஆன்சர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்வது. 90. இறை நம்பிக்கையாளர்களின் உயிர் பிரியும் போது அதை எத்தனை வானவர்கள் வானுலகத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள்? ஆன்சர் 2 வானவர்கள். 91. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் முன்வைத்து பிரார்த்தித்த கோரிக்கைகளில் அல்லாஹ் ஏற்க மறுத்த பிரார்த்தனை எது? ஆன்சர் என் சமுதாயத்தார் தமக்கிடையே மோதிக்கொள்ளக்கூடாது. 92. வயிற்று வலியால் சிரமப்படும் போது எதை சாப்பிட்டால் குணமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆன்சர் தேன். 93. திருக்குர்ஆனில் கடைசி சஜ்தா எந்த சூறாவில் உள்ளது? ஆன்சர் சூரத்துல் அலக். 94. அபூ ஜஹல் இறந்த பிறகு அவனுடைய உடல் எங்கு போடப்பட்டது? ஆன்சர் கிணற்றில். 95. தஜ்ஜால் யாருடைய கையால் அழிவு பெறுவான்? ஆன்சர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 96. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை எனது ஈரக்கொலையே என்று கூறினார்கள்? ஆன்சர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 97. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைனுவா மக்களை என்ன சொல்லி சாபமிட்டார்கள்? ஆன்சர் நெருப்பு மழை பொழிய சாபமிட்டார்கள். 98. யூசுப் நபியின் உடன் பிறந்த சகோதரன் யார்? ஆன்சர் புன்யாமின். 99. சொர்க்கவாசிகளிடம் நரகவாசிகள் என்ன கேட்பார்கள்? ஆன்சர் தண்ணீர். 100.
மறுமை நாளில் சொர்க்கத்தின் கதவை முதலில் தட்டுபவர் யார்? ஆன்சர், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கேள்வி பதில்கள் தான் கேட்டிருக்கேன். என்னோடய சேனல்லையும் கேள்வி பதில்கள் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இனி வரப்போகிற வீடியோவில் கேள்விகள் கேட்கப்படும், தயாராக இருங்கள். இன்ஷா அல்லாஹ் பரிசுகளை வெல்லுங்கள். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.